காதல் ரீசெட் ரிப்பீட் திரை விமர்சனம். மதும் கேஷ், ஜியா சங்கர், அர்ஜுன் அசோகன், எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் பலர் நடிப்பில் விஜய் இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வெளிவந்திருக்கும் படம் தான் காதல் ரீசெட் ரிப்பீட். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஹீரோயினி ஜியா சங்கரை தூரத்தில் இருந்து பார்ப்பதையே தன் வாழ்வின் பாக்கியம் என்ற மனநிலையில் இருக்கும் ஹீரோ மதும் கேஷ் அவரை ஒரு தலையாக காதலிக்கிறார். ஜியா சங்கர் அவரது நண்பர் அர்ஜுன் அசோகனை காதலிக்கிறார். இதற்கிடையே ஜியா சங்கர் மறதியால் பாதிக்கப்படுகிறார். தூங்கி எழுந்தால் முந்தைய நாளில் நடந்த அனைத்தையும் மறந்துவிடும் நிலைக்கு சென்று விடுகிறார். இதனால் தான் யார் என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் தவிக்கும் அவரிடம் காதலனாக அறிமுகமாக பயணிக்க தொடங்குகிறார் மதும் கேஷ். அவரது இந்த பொய் ஜியா சங்கரின் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை முக்கோண காதல் கதையாக சொல்வதே காதல் ரீசெட் ரிப்பீட். மனதில் காதல் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் ஏக்கத்தோடு பயணிக்கும் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார் ஹீரோ மதும் கேஷ். இறுக்கமான முகம், நடவடிக்கைகளில் பொறுமை என்று தனியாக தெரியும் குணாதிசயங்கள் கொண்ட கதாபாத்திரத்தை மிக கச்சிதமாக கையாண்டு கவனம் ஈர்க்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் அறிமுக நடிகை ஜியா சங்கர் அழகு மற்றும் நடிப்பு இரண்டிலும் பார்வையாளர்களை கவர்ந்து விடுகிறார். முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அர்ஜுன் அசோகன் தன் பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். படம் முழுவதும் வெளிநாட்டில் நடப்பதால் அழகான இடங்களை தேடிப்பிடித்து காட்சிகளை படமாக்கியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கிருஷ்ணா. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல்கள், பின்னணி இசை மற்றும் முக்கியமான பிஜிஎம்கள் ஏற்கனவே அவரது இசையமைப்பில் வெளியான படங்களின் சாயலோடு பயணித்தாலும் காதல் கதைக்கு உயிரூட்டி இருக்கிறது. படம் முழுவதும் நிரம்பியிருக்கும் காதல் உணர்வுகளையும் கதாபாத்திரங்களின் உணர்வுகளையும் பார்வையாளர்கள் மனதில் இறக்கியிருக்கிறார் படத்தொகுப்பாளர் ஆண்டனி. முக்கோண காதல் கதையை புதிய வடிவில் கொடுக்க முயற்சித்திருக்கும் இயக்குனர் விஜய் எளிமையான காட்சிகளை திரைக்கதையின் முக்கியத்துவ காட்சிகளாக வைத்துக்கொண்டு படத்தை நகர்த்தியிருக்கிறார். மொத்தத்தில் காதல் ரீசெட் ரிப்பீட் ஒரு முறை பார்க்கலாம்.